எப்பா எனக்கு இன்னைக்கு 2ல 1 பார்த்தே ஆகணும்ப்பா. என்னடா என்னைக்கு இல்லாத வேகத்தோடையும் கோபத்தோடையும் வந்திருக்கிற? எத்தனை நாளைக்கு தான் அவமானம் தாங்கிறது? எத்தனை நாளைக்கு தான் முட்டாளா வாழறது? இது எல்லாம் உனக்கு சகஜமான விஷயம் தானடா. இது என்ன உனக்கு புதுசா? போப்பா. நானும் பூதமா இருந்தாலும் எனக்கு மான வெக்க சூடு சொரண அங்க சங்க எல்லாம் இருக்குப்பா. டேய் நானும் பூதகுலம் தான்டா. ஏன்டா பிணைச்சு பேசுற? அது இல்லப்பா. எப்பா எனக்குன்னு இது வரைக்கும் வாழ்க்கையில உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கனா? இல்ல இல்ல இல்ல. பூதலோக சொத்துக்களை உயிர் எழுதி கொடுனா கேட்டனா? இல்ல 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 இல்ல. ஆனா இப்ப கேக்குறப்பா. என்னடா சொல்ற? ஆமாப்பா எனக்கு சக்தி கொடுப்பா. உனக்குரிய சக்தின்னு ஒண்ணு இருக்காடா. அது ஒரு மண்ணுக்கு வந்தாதுப்பா. அதை விட ஒரு பவரான சக்தி கொடுப்பா. ஏன்டா இப்படி பாடா படுத்துற? எப்பா ஒரு ஆணோட உணர்வுகளை ஒரு ஆணால புரிஞ்சுக்க முடியாதா? என் பொண்டாட்டிக்கு நான் படுற அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்லப்பா. அதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும். அவளை அடக்கிறதுக்கு எனக்கு சக்தி வேணும். ஏப்பா நீ தான் பூதகுல சக்கரவர்த்தி இல்ல. உன்கிட்ட இருக்கிற சக்தியால என் பொண்டாட்டி அடக்கி ஆடுற மாதிரி ஒரு மந்திரம் இருந்தா கொடுப்பா. அப்படியெல்லாம் லேபிள் ஒட்டி தனித்தனி மந்திரம் கிடையாதுடா. என்னது? அப்படி ஒரு மந்திரம் கிடையாதா? அப்புறம் ஏன் என்ன பத்த? இத பார்ப்பா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவளை அடக்கி ஆடுற மாதிரி எனக்கு ஒரு சக்தி வேணும். ஆயிஷாவோட டாமினேஷன் ஒரு பக்கம், மருமகளோட புடிவாதம் ஒரு பக்கம், இப்போ மகனும் சேர்ந்து என்ன கொல்றியாடா? ஏப்பா எனக்கு வேற வழி தெரியலப்பா. தயவு செய்து கொடுப்பா. எப்ப கொடுப்பா? சரிடா இந்தாடா நீ கேட்ட சக்தி. கொடுப்பா கொடுப்பா. பொண்டாட்டி நான் வரது கூட தெரியாம கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன சிரிக்கிற? கோட்டை தாண்டி வர உட்கார்ந்துட்டு இருக்க. அடி இந்த நிமிடத்திலிருந்து நீ எது சொன்னாலும் நான் உன் பேச்சை கேட்கின்ற அடிமை. யோ எப்பவும் நீ அடிமைதாயா? டயலாக் மாறி போச்சு. இன்று முதல் நீ எனக்கு அடிமை. மூளை ஏதாவது குழம்பி போச்சா? இல்ல யாராவது சொல்லி கொடுத்து இங்க வந்து ஒப்பிக்கிறியா? நோ, சொந்த வசனம். அது தானாக வருகிறது. நாதா ஏன் அழைத்தீர்கள்? ஐயோ 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 ஐயோ, நான் கற்பனையில கண்ட காட்சி இன்னைக்கு நிஜமாவே நடக்குதே. நான் என்ன கேட்பேன் என்ன சுகத்தை காண்பேன்னு ஒண்ணுமே தெரியலையே. என்ன குழப்பம் இது? குழப்பம் ஒன்றுமில்லை. உண்பதற்கு என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய்? அவ்வளவுதானே நாதா. என்ன வேண்டும் என்று என்னிடம் கூறுங்கள். ஒரு நொடியில் தயார் செய்து கொண்டு வருகிறேன். ராணி என்னால் நம்பவே முடியவில்லையே. போங்கள் நாதா, எனக்கு வெக்க வெக்கமாக வருகிறது. நாதா தங்களுக்கு பிடித்தமான காடை, கௌதாரி, கோழி, மீன் இவை அனைத்தும் சமைத்து கொண்டு வரவா? அதெல்லாம் எனக்கு ஒன்று வேண்டாம். சாப்பாடு வகைகளை சொல்லி என்ன மயக்க விடலாம் என்று நினைக்கின்றாயா? அது ஒருபோது நடக்காது ராணி. வேறு என்னதான் வேண்டும்? நான் கோபமாக உள்ளேன். உடம்பு அசதியாக உள்ளது. என் கோபம் தணிய வேண்டும். என் உடம்பை அங்கங்கே பிடித்து விடுகிறாயா? இது என்ன கேள்வி? வந்து அமருங்கள், பிடித்து விடுகிறேன். வாருங்கள் வாருங்கள் அமருங்கள், காலை நீட்டுங்கள். என்ன இது விளையாட்டு? மெதுவாக. என்ன சுகம். இங்க அமுக்கு. சுகமே சுகம். அப்படிதான். இங்க அமுக்கு. என்ன முதுகிலே. திரும்புங்கள் நாதா.
ஏண்டி ராணி, இத்தனை நாளா என்னை எப்படிலாம் ஆட்டி படிச்ச, என்னை எப்படிலாம் கையால் அமுக்க சொன்ன, இன்னைக்கு வச்சம் பத்தி ஆப்பு. நல்லா அமுக்கு. ராணி, என்ன பிழை செய்து விட்டேன் நாதா? நான் சொல்வதை நன்றாக கேள். என் தாயின் பாதத்தில் வணங்கி அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று. இவ்வளவுதானே? இதோ நாதா, இதோ. அத்தையாரே, உங்கள் காலில் விழுகிறேன், என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள். போதும் போதும் எந்திரி. என் பிள்ளைக்கு பொண்டாட்டியா வந்திருக்க, மன்னிச்சு தானே ஆகணும். சரி பாப்பா. என்ன பார்வை? என் தந்தையின் பாதத்தை தொட்டு அவரிடம் ஆசீர்வாதம் மந்திரம் போட்டு இந்த கோட்டை தாண்ட வச்சதும் இல்லாம உன் அம்மா கால்ல விழ வச்சிட்டியா ஒண்ணு? என்னையா அங்க என்ன பார்வை? உள்ள வாங்க பேசிக்கிறேன். ஏப்பா இப்படி பண்ணிட? என் பொண்டாட்டி அடக்கியால சக்தி குடுன்னு கேட்டேன். என்ன பாருப்பா, துணி துவைக்கிற பேரு துவைச்சு எடுத்துட்டாளப்பா. ஆயுசு பூரா அந்த சக்தி இருக்குன்னு நினைச்சேன். அரை மணி நேரத்துல புசுக்குன்னு போயிடுச்சேப்பா. அறிவு கட்டவன, ஆயுசு முழுக்க அடக்கிற சக்தி எனக்கு இருந்தா ஆயுஷாவை நாயாடா விட்டு வைக்க போறேன். அங்க என்ன பேச்சு? வாங்க உள்ள. இந்த ப்ரொஃபசர் எக்ஸை எப்படி பிடிக்க போறோம்? ஒரு ஐடியாவும் வர மாட்டேன்னுதே. வீட்ல இருந்தா ஐடியா வரல இருந்தா லாட்ஜில் ரூம் போட்டோம், அங்கேயும் வரல. சரி, பார்க்குக்கு வந்தா ஐடியா வரும்னு பார்க்குக்கு வந்து மேலேயும் கீழே நடந்துட்டு இருக்கிறோம், இங்கேயும் வரல. என்ன பண்ணலாம்? டேய் மடையா, வீட்ல இருந்தா என்ன, லாட்ஜில் இருந்தா என்ன, பார்க்ல இருந்தா என்ன? புத்தி இருந்தா தானடா ஐடியா வரும். அப்போ எனக்கு புத்தி இல்லையா? சரி, அத அப்புறம் யோசிப்போம். ஆனா ஒண்ணு, இந்த ப்ரொஃபசர் எக்ஸா மட்டும் நான் பிடிச்சிட்டேன். நான் தான் சிட்டி கமிஷனர். அப்புறம் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சிட்டி பாடு. குழந்தைங்களா, நீங்க எங்க இங்க வந்தீங்க? அங்கிள், இது சில்ட்ரன்ஸ் பார்க். நாங்க இங்க விளையாட வந்திருக்கோம். நீங்க தான் இங்க புதுசு. ஆமா, நீங்க இங்க வந்திருக்கீங்க. வேலையில இருந்து தூக்கிட்டாங்களா? பாலு, நீ ரொம்ப பேசுற. ஏய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? உங்க அப்பா எப்படி போலீஸ் ஆனாரு, எப்படி இன்ஸ்பெக்டர் ஆனாருன்னு எல்லா கதையும் எனக்கு தெரியும். சரிடா, உனக்கு எல்லாம் தெரியும், அது நாங்க ஒத்துக்கிறோம். இப்ப நீ உன் வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கியா? ஏய், ரொம்ப கத்தாது, எலும்பு வெளிய வந்துரு போதா? பாலு, போதும். ஓகே அங்கிள், நீங்க ஏன் முதல்ல இங்க வந்தீங்க அத சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லம்மா, ஒரு அக்யூஸ்ட் அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு ஐடியா பண்ணலான்னு இங்க வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த மாதிரி ஐடியாக்கள் வர்றதை தடுக்கிறதுக்குன்னு சில குரங்குகளும் இந்த பார்க்குக்கு வருதுன்னு. அங்கிள், நீங்க யாரு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. அவருக்கு நல்லாதான் புரியும். ஏன்னா இந்த குரூப்ல இருக்கிற ஒரே குரங்கு இவதான். போடா யானை. ஏய், பொடி பானை. போடா சுனாமி. ஏய், பொங்க செட்டி. போடா. ஏய், பொடி பூசி. சைலன்ஸ். போடா உங்க தைரியா. சண்டையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நிறுத்துடா. எனக்கு ஐடியா வரலன்னு இங்க வந்தேன். இங்க வந்தாலும் உங்க தொந்தரவா? போங்க, போய் எல்லாரும் விளையாடுங்க போங்க. அங்கிள்,
எந்த அக்யூஸ்ட் யாருன்னு சொல்லுங்க, நாங்க வேணா ஹெல்ப் பண்றோம். ஹெல்ப்பா? எனக்கா? நீயா? என்னை யாருன்னு நினைச்ச? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன். எனக்கு போலீஸ்ல 30 வருஷம் சர்வீஸ். எத்தனை கிரிமினல்ஸ் புடிச்சிருப்பேன். எனக்கே இவனை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்கிற. நீ எனக்கு ஐடியா கொடுக்கறியா? அப்பா நீங்க மூசாவை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இவர் என்ன, இவர் பெரிய ஸ்காட்லாண்ட் யாடா? அங்கிள் நீங்க யாருன்னு மட்டும் சொல்லுங்க, எங்க மூசா ஐடியா கொடுப்பா. கிழிச்சான். அப்பா நீங்க சொல்லுங்கப்பா, மூசா கண்டுபிடிச்சு கொடுத்தா உங்களுக்கு தானே பேரு. அம்மாடி, இது மேஜிக் வேலை இல்லம்மா, போலீஸ் வேலை. கிரிமினல்ல பிடிக்கிறது. ஐயோ ஆரம்பிச்சுட்டாயா? என்னடா கௌதம் கௌரி, இது விஞ்ஞானி அருமை நாயத்தினுடைய பேத்தி தானே? இவ உங்களுக்கும் ஃப்ரெண்டா? அங்கிள் ஸ்ரேயாவுக்கு கோவம் வந்துருச்சு. அதுக்குள்ள நீங்க பதில் சொல்லுங்க, இல்ல அவ கடிச்சிருவா. சரிம்மா சரிம்மா, சரி சரி சரி. ஒருவேளை இவங்கிட்ட சொன்னா கண்டுபிடிச்சு கொடுத்துருவானோ? சரி சொல்லிதான் பாப்போமே. என்ன அங்கிள், யார பிடிக்கிறதுன்னு நீங்களே மறந்து போயிட்டீங்களா? நீ கொஞ்சம் பேசாம இருக்கிறியா? ஓகே ஓகே ஓகே. அவன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவன் தான்ப்பா, ப்ரொஃபசர் எக்ஸ். என்னது எக்ஸா? அடேங்கப்பா, உனக்கு ப்ரொஃபசர் எக்ஸ் தெரியுமா? இல்ல அதெல்லாம் தெரியாது, ஏதோ நீங்க எக்ஸ்ன்னு சொன்னீங்களே அதனால கேட்டேன். அங்கிள், இன்னும் 2 நாள்ல நான் உங்களுக்கு எக்ஸ பிடிச்சு தரேன். நீ பிடிச்செல்லாம் தர வேண்டாம்ப்பா, எனக்கு ஐடியாவை கொடு, பிடிக்கிறத நான் பாத்துக்கிறேன். அதான் ஏற்கனவே நீங்க பிடிச்ச லட்சணத்தை நாங்க பார்த்தோமே. நான் உங்களுக்கு பிடிச்சு தரேன் அங்கிள். சரி, குழந்தைங்க ஆசைப்படுறீங்க, ட்ரை பண்ணுங்க. ட்ரையா? அங்கிள் இது எங்களுக்கு ஒரு சவால், நாங்க கண்டிப்பா பிடிச்சு காட்டுறோம். புடிப்பா புடி. உன் சந்தேகம் உண்மைதான் ஜீனி. என்ன மாஸ்டர் சொல்றீங்க? ஒரு மிஷினான என்னையே உருவாக்கி பேச வச்ச உங்களுக்கு உங்க பேத்தி ஸ்ரேயாவை செயற்கை முறையில பேச வைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமா? ஜீனி, அறிவியல் தியரி படி ஒரு பொருளை சுயமா செயற்கையா உருவாக்கிடலாம். ஆனா அதுவே இயற்கையையும் செயற்கையையும் ஒன்னா சேர்த்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது நாம ரொம்பவே யோசிக்கணும். ஏன்னா அதனுடைய பக்க விளைவுகள் எப்படி இருக்கும்னே தெரியாது. விஞ்ஞானம் என்னதான் முன்னேறி இருந்தாலும் மனுஷன் கடவுளோட படைப்புகளை அழகுபடுத்தலாமே தவிர அதை பழுது பார்க்க முடியாது. அதுக்கான அதிகாரத்தையும் அவர் நமக்கு கொடுக்கல. அதனாலதான் ஸ்ரேயாவோட விஷயத்துல அவ குறைய நீக்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுது. இல்ல மாஸ்டர், நீங்க சொன்ன கடவுளுக்கு இணையா உயிர் இல்லைனாலும் கூட மனுஷனை போலவே ஒரு மிஷினை உருவாக்க முடியுங்கிற உங்களால கண்டிப்பா ஸ்ரேயாவுக்கு இருக்கிற குறைய எந்த பாதிப்பும் இல்லாம நிவர்த்தி பண்ண முடியும். ஜீனி, நட் அண்ட் போல்ட், பேட்டரி, ஒயர், சிஸ்டம் தகரம்னு நீ ஒரு எந்திரம். ஆனா ஸ்ரேயா அப்படி இல்லை. அவ ரத்தமும் சதையும் நரம்புகளும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உள்ள ஒரு உயிர். ஸ்ரேயா பேச நினைக்கிறது அத்தனையும் அவ வாயிலிருந்து வார்த்தைகளா வெளியே வரணும்னா அவ மூளையிலிருந்து புறப்படுற நரம்பு மண்டலம் முழுவதையும் நான் சரி பண்ணி ஆகணும். பேச்சுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஜீனி. சரஸ்வதி சபதம் படத்துல சரஸ்வதி நம்ம சிவாஜிக்கு கொடுத்த மாதிரி ஓவர் நைட்ல இந்த காலத்துல எந்த கடவுளும் கொடுத்துட முடியாது. மொழி, அதாவது பேச்சு, மனித நாகரீகத்தோட மனித குல வளர்ச்சியோட அடையாளம். உணர்வுகள் பரிமாற்றத்துக்கும் வெளிப்பாட்டுக்கும் சரியான வழி பேச்சு மட்டும்தான். இன்னும் இதை பத்தி பேசணும்னா நமக்கு நாளும் பொழுதும் போதாது. இந்த உலகத்துல
பல மொழிகள் பேசுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறப்ப என் பேத்தி தாய்மொழியை கூட பேச முடியலங்கிறது எத்தனை கொடுமையான விஷயம். ஜீனி, மனித நரம்பு மண்டலத்தையும் நாடி, நாக்கு, தொண்டை, தாடை அசைவுகள் இப்படி முக்கியமான மனித உறுப்புகளை எத்தனையோ பேருக்கு விஞ்ஞான மருத்துவம் சரி பண்ணியிருக்கு. இப்போ நானும் ஸ்ரேயாவை செயற்கையா பேச வைக்கிற முயற்சியிலிருந்து பின்வாங்க போறதில்ல. தேங்க்யூ மாஸ்டர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஜினி, தேங்க்யூ. எஸ் மாஸ்டர். ஜினி, நீ இங்கேயா இருக்க? ஆமா மாஸ்டர். அப்போ அந்த கதவு கிட்ட உன்னை போல நின்னது யாரு? கதவு கிட்ட என்ன போலவே நின்னாங்களா? என்ன மாஸ்டர் சொல்றீங்க? இல்ல ஜீனி, உன்னை போல கதவு கிட்ட யாரோ நின்னாங்க. என்ன மாஸ்டர் குழப்புறீங்க? நான் இங்க இருக்கும்போது என்ன போலவே யாரோ கதவு கிட்ட எப்படி நிக்க முடியும்? மாஸ்டர், அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் உங்களுக்கு போட்ட ஊசியால ஏற்கனவே உங்களுக்கு இருந்த ஞாபக மறதியோட சேர்த்து இல்யூஷனும், அதாவது மாய தோற்றமும் காட்சி பிழையும் வந்துருச்சுன்னு நினைக்கிற மாஸ்டர். இல்ல ஜினி. இல்லனா இங்க இருக்கிறனா எப்படி ஒரே சமயத்துல அங்கேயும் நிக்க முடியும்? சொல்லுங்க மாஸ்டர். அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு ஜினி. இதுல குழப்பம் எதுவும் இல்ல மாஸ்டர். உங்க குறைபாடு தான் காரணம். உடனடியாக உங்க உடம்ப செக்அப் பண்ணுங்க. இப்போ நான் போய் உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வரேன். அப்பாடா, எப்படியோ மாஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இப்ப எனக்கு ஜீனி மேல டவுட்டா இருக்கு. எனக்கு தெரியாம இங்க என்னவோ பண்ணுது. நான் கண்டுபிடிச்ச மிஷின் என்னையே ஏமாத்துதா? விட மாட்டேன், கண்டுபிடிக்கிறேன்.